30 கிராஸ் பண்ணும்போது நமக்கே இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால் முடியுமான்னு தெரில, நம்ம இருக்கிற வேலையவே காப்பாற்றிப்போம் அப்படின்ற நிலமையில தான் நிறைய பேர் இருக்காங்க. இது ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்க? ஓவர் கம் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் வந்து ஒரு காரணமாக இருக்கான்னா அது நிறைய பேருக்கு இல்லை. இப்போ 40 வயசுலையுமே அச்சீவ் பண்ண இருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியல, ஏஜ் மேட்டர் எனக்கு தெரியல. பட் அட் அ பாயிண்ட் நம்மளோட கம்ஃபர்டபுள் விஷயத்தை தாண்டி வரணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து என் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு இது பண்ணனா அன்றைக்கி அந்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால தான் இது கிடச்சிது. ஸோ அது எந்த வேலை வேணால் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நான் கோவிட் முன்னாடி அந்த படம் நடந்துரும்னு நம்பிட்டு இருந்தேன், 200% நடந்துரும்னு நம்பிட்டு இருந்தேன். அது நடக்கல, அன்றைக்கி நான் ஃபெயிலாக தான் ஆனேன். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்யூஷன்றப்போ எனக்கு இன்னொரு அழகான லைஃப் ஒன்று கிடச்சிது. திரும்ப அங்கே கம்ஃபர்டபுள் ஆகும்போது நான் திரும்ப இன்னொரு கால் எடுத்தேன். ஸோ அது எப்போ கிடைக்கும் எது கிடைக்காதுன்றது எனக்கு தெரில. பட் என்னோட விஷயம் என்னென்னா, நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் அது முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் உங்களால் முடியுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது நான் சொல்லுவேன்.